ஹாய் மக்களே, சிறுகடி காசி சீரியல் ஏப்ரல் 14, 2026 என்ன நினச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. சிறுகடி காசி சீரியலில் வந்து கோர்ட்டில் வந்து ரெண்டு பேரையும் வச்சு பேசிகிட்டு இருக்காங்க, ரோஹிணியும் மனோஜையும். இது மாதிரி நீங்கள் இவங்க கூட வாழ்கிற சம்மந்தமானு கேட்குறாங்க. இல்லை, இவளால் என்னால் வாழவே முடியாது அப்படின்னு மனோஜ் சொல்லிடுறாரு. இங்கே வந்து நடிக்கிறா ரோஹிணி. நான் தான் வந்து இவர் தொழில் தொடங்கிறதுக்கெலாம் வந்து நான் தான் கடன் வாங்கி காசு கொடுத்தேன், நான் தான் கொடுத்தேன், மாமியாருக்கு தேவைப்படும் போதெல்லாம் நான் தான் காசு கொடுத்தேன், நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் இவர் முன்னேறத்துக்காக அப்படின்லாம் பொய் சொல்லிகிட்டு இருக்கா. என் கல்யாணம் ஆகி அப்போல்லாம் வீட்டில் தான் இருந்தார், நான் தான் வந்து தொழில் இவர் தொடங்கி கொடுத்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறா. நான் வந்து எங்கள் பியூட்டி பார்லர் எல்லாத்தையுமே விற்று தான் இவருக்கு வந்து தொழில் தொடங்கினன்ற மாதிரிலாம் சொல்கிறா. இப்போ என் பையனோட ஃபீஸ் கட்ட முடியாத அளவுக்கு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கா. உடனே ஜட்ஜும் வந்து அதெல்லாம் நம்பிடுறாரு. இது மாதிரி அந்த என் பையன் வந்து இப்போ மனோஜ் தான் அப்பா நினச்சிட்ருக்கா. யார் உங்கள் அப்பா அப்படின்னு கேட்டால் அவன் மனோஜ் தான் சொல்லுவான். அப்படின்னு சொல்லும்போது யார் உங்கள் அப்பான்னு கேட்டால் மனோஜ் அப்பா தான் எங்கள் அப்பான்னு அவனும் சொல்கிறான். வக்கீல் சொல்கிறாங்க, இது வந்து மனோஜ் பையனே கிடையாது, மனோஜோட புள்ள கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் அவங்கள ரோஹிணியை இவங்க தானே கல்யாணம் பண்ணியிருக்காரு, அப்போ இவங்க தானே ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லி வக்கீல் சொல்கிறாரு. மாதம் 25,000 வந்து அவங்களுக்கு வந்து அமௌண்ட்டு தரணும் செலவுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இவனும் பார்த்து அதிர்ச்சியாக நின்றுட்டுருக்கான். இதில் இந்த மனோஜுக்கு வந்து சுத்தமாக ரோஹிணி வேண்டான்னு சொல்கிறாரு. ஆனால் ரோஹிணி என்னன்னா அவர் தான் வேணும்னு சொல்கிறாங்க மனோஜை. அதனால் 6 மாதம் டைம் தரோம், 6 மாதத்துக்கு அப்புறம் தான் இந்த வழக்கில் வந்து தீர்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. ஏன்னா நாளைக்கு இவங்க வந்து நிச்சயதார்த்தம் வச்சுருக்காங்க மனோஜ் வீட்டில். இது முடிஞ்சிடும் இதோட நினச்சி வந்தவங்களுக்கு ஷாக் தான். உடனே ரோஹிணி வரா, விஜயா மனோஜ்னு பேசிகிட்டு இருக்காங்க. மனோஜ் கரெக்டாக என்மேலே என் அக்கௌண்ட்டில் வந்து மாதம் வந்து கிரெடிட் ஆகிடணும் அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வெறிப்பேற்றிட்டு போகிறான் அவங்கள. இவங்களும் நாளைக்கு என்னம்மா, நாளைக்கு நிச்சயதார்த்தம் இருக்குது, இவங்க இப்போ இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது நாளைக்கு நிச்சயதார்த்தம் நடக்கணும்னா இங்கே நடந்தது எதுவுமே சொல்லாத வீட்டில் அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. முத்து மீனாவும் புடவைய வச்சுக்கிட்டு மீனா வந்து என்ன புடவை கட்டது வச்சுட்ருக்கா. முத்து வந்து 2 ஷர்ட்டில் எந்த ஷர்ட் போடுறதுன்னு தெரியல, நீ செலக்ட் பண்ணு அப்படின்னு மீனாவை சொல்கிறாரு. 2 பேருமே அப்புறம் மாற்றி செலக்ட் பண்ணிக்கிறாங்க. உடனே அண்ணாமலை வராரு. முத்துக்கிட்ட கேட்குறாரு, இந்த மாதிரி கேஸ் நடந்துச்சு, என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி. விசாரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் அம்மா சொன்னாங்களே சீக்கிரமாகவே டிவோர்ஸ் கிடச்சிரும்னு அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. உங்கள் அம்மா சொல்ல தான் நம்பிட்டு இருக்க முடியாது, என்னன்னு விசாரி, என்ன நினச்சின்னு. அண்ணாமலை வந்து சொன்னதும் முத்து ஃபோன் பண்ணுறாரு அந்த வக்கீலுக்கு. அவங்க எடுக்கவே இல்லை. உடனே மீனா சொல்கிறாங்க, இந்த மாதிரி வேலையாக இருப்பாங்க, அவங்களே பார்த்துட்டு கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவரும் அதுவும் சரிதான், நம்ம அவங்களே பார்த்துட்டு கூப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு இவர் ஃபங்க்ஷனுக்கு ரெடியாக 2 பேரும் கிளம்புறாங்க. இங்கே ஹாலில் எல்லோரும் உட்காந்துட்ருக்காங்க. விஜயா, மனோஜ், அண்ணாமலை உட்காந்துட்ருக்கும் போது அப்போ தான் ஸ்ருதி வரா. ஸ்ருதி வந்து ஒரு சுட்கேஸ் எடுத்துகிட்டு வரா. அப்போது வந்து ரவி சொல்கிறாரு, இப்போ இனிமேல் இங்கே தானே இருக்க போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம், இனிமேல் இங்கே தான் இருக்க போகிறேன். இதுக்கெலாம் காரணம் அந்த 2 பேர் தான். அந்த 2 பேர் யாருன்னா மீனாவும் முத்துவும் தான். அவங்க தான் நான் இங்கே வரத்துக்கு, திரும்பவும் இந்த வீட்டுக்கு வரத்துக்கு காரணம். இவங்க கோவம்லாம் போயிடுச்சாமா, எந்த சண்டையாக இருந்தாலும் பேச்சோடு நிறுத்திக்கோங்க, வெளியிலலாம் வீட்டை விட்டு போகாதம்மா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்கிறாரு. உடனே ரவியை காஃபி போட்டு எடுத்துருவான்னு சொல்லிட்டு நானும் கிளம்பி வரேன் ஃபங்க்ஷனுக்குன்னு சொல்லிட்டு ஸ்ருதி உள்ளே போகிறா. இங்கே வந்து நானும் இனி என்னடா உட்காந்தே இருக்க அப்படின்னு சொல்லி விஜயா கேட்குறாங்க மனோஜை. நானும் சூப்பராக ரெடியாகி வரேன்னு அவரும் உள்ளே போகிறாரு. அண்ணாமலையும் ரெடியாக போயிட்டாரு. எல்லாருமே ஹாலில் ரெடியாகி வந்து உட்காந்துட்ருக்காங்க. முத்து, மீனா பழத்தட்டெல்லாம் கொண்டு வந்து ஹாலில் வைக்கிறாங்க. எல்லோரும் ரெடி ஆகிட்டாங்க. ஸ்வேதா வரா. அவங்களாம் வந்துட்டாங்களாம்மா, எங்கே இருக்காங்கன்னு கேட்குறா. அவங்கள வந்து ஏர்போர்ட் ரிசீவ் பண்ணி நான் வந்து ஹோட்டலில் கொண்டு போய் விட்டுட்டேன், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்க கிளம்பிடுவாங்க, நான் லொக்கேஷன் அனுப்பிச்சு நியர்பையில் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறா. சரின்னு சொல்லிவிட்டு இவங்க எல்லோரும் ரெடியானவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க மனோஜ் வந்து சொல்கிறான் இவங்கள்ட்ட, இந்த ரிங் வந்து என்கேஜ்மெண்ட்டுக்காக வச்சுருந்தது காணும்னு சொல்கிறான். இவனுக்கு இதே வேலை எப்போ பார்த்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் சொல்கிறான். நான் தான் எனக்கு நைட்டு எடுத்து பார்த்துட்டு இருந்தேன், அது என்னடா குழம்பா வெந்துருச்சான்னு எடுத்து பார்த்துட்ருக்கிறதுக்கு அப்படின்னு அவரும் கிண்டல் பண்ணுறாரு. உடனே எல்லோரும் தேடுறாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. வர எபிசோடில் நடக்குதுன்னு பார்க்கலாம். பாய் மக்களே.